ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆக்சிஜன் ட்ரேடிங். டிசம்பர் 8 மார்க்கெட் என்ன நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி டிசம்பர் அதாவது ஃப்ரைடே வர போன ஃப்ரைடே வந்து என்ன நடந்தது மார்க்கெட்டில் அப்படின்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் எடுத்தது. அதில் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம் அப்படின்றது. இன்னொரு விஷயம், புதுசாக பார்க்குறீங்க இந்த வீடியோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி என்னோட எல்லா லைவும் எடுத்து பாருங்கள், எல்லா வீடியோஸையும் எடுத்து பாருங்கள். இப்போ ஓகே அப்படின்னா நீங்கள் நம்ம ப்ரீமியம் ஜாயின் பண்ணிக்கலாம். 4 3 மந்த் வேலிடிட்டி அழகாக அதில் ஜாயின் பண்ணி ப்ராஃபிட் அப்படின்றத ஜோன் அட்டன் பண்ணலாம். நிறைய கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. கிளாஸஸ் பேசிக்ஸ்னும் அட்வான்ஸ் கூட நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்னொரு விஷயம், இந்த வீடியோவை நான் என்னோட ஒப்பீனியனில் நான் ப்ரெடிக்ட் பண்ணி மார்க்கெட்டை போடுறேன். அதனால் விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்க நான் டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன், அதை ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ மார்க்கெட் நிறைய பேர் தெரியாமல் பண்ணிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சு பண்ணுங்கள். மார்க்கெட்னா என்ன லேர்ன் பண்ணுங்கள். அதை பற்றி லேர்ன் பண்ணாதான் உங்களால் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சேஃபர் ஜோனில் இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஓகே, இது போன ட்ரெண்ட் வந்து ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு மூவ் வருது பிகாஸ் எம்பிசி மீட்டிங்கு. இப்போது மேஜர் க்ளோ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் நம்ம இந்தியாவுக்கு சப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி புத்தினவர்கள் இந்தியாவுக்கு வந்து பேசியிருக்கிறாப்புல. நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. நான் மண்டே வந்து நான் அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு தனியாக வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறது ரெடி பண்ணுறேன். அண்ட் நிஃப்டி என்ன அப்படின்னா நாளைக்கு எந்த மாதிரி போகலாம், மண்டே எப்படி போகலாம் அப்படின்னா நான் ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். 15 minutes to நான் 1 hour எடுத்துக்கிறேன். 1 hour என்னுடைய ட்ரெண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பியூர் கேப் ஃபில்லிங் அப்படின்றது வந்து நிஃப்டிக்கு வந்து நடந்திருக்கு. நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்க கேப் ஃபில்லிங் வந்து மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரீஜன் ஜோனான ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நமக்கு உயர்வானது 26,262 அப்படின்றது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 1 hour நமக்கு இப்படி தான் தெரியும். ஸோ அதனால் நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 26,320 அப்படின்றது இருக்கும். அதாவது 321 அப்படின்றது இருக்கும். இந்த மேஜர் 3 விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்க, இது ரெசிஸ்டண்டாக இருக்கும். அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் சப்போர்ட்டை நான் மார்க் பண்ணிடுறேன். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 26,082 அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது 25,960 இருக்கும். இந்த இடத்துக்கு நான் ஜூம் பண்ணுறேன், பார்த்துங்க. 26,082 25,960 அப்படின்றது இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் சப்போர்ட் அப்படின்றது இந்த கேப் ஃபில்லிங்காக இருக்கும். 25,850. இந்த 3 விஷயங்களும் நமக்கு என்னவா இருக்கும், சப்போர்ட் அப்படின்றது இருக்கும். இந்த 3 விஷயங்கள், அதாவது இதுக்கு மேலே இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் விஷயமா இருக்கும். ஓகே, இதான் நிஃப்டியோடைய ப்ரெடிக்ஷன். நிஃப்டி வந்து இப்படி தான் வந்து மூவ் ஆகலாம். பார்ப்போம் நாளைக்கு மண்டே வந்து என்னென்ன டேட்டா இருக்குது, எப்படி எஃப்ஐஏ ஃப்ளோ பண்ணுறாங்க, ஃபண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்போ உள்ள மேஜர் ஃப்ளோஸ் என்னன்றதை பார்த்துக்கிட்டு குளோபல் ஃப்ளோ என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பாக ட்ரேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ட்ரேட் பண்ண ப்ராப்பராக தெரியல அப்படின்னா ப்ராப்பராக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ப்ராப்பராக செட்டப், பெஸ்ட்டு செட்டப்பில் நம்ம என்ட்ரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இஃப் யூர் ஓகேனா தாராளமாக நம்ம ப்ரீமியம் ஜாயின் பண்ணிக்கலாம். போட்டர் பண்ணி நான் அந்த இதில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. கிளாஸஸோடு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. கிளாஸ் எடுக்கும்போது இண்டிகேட் பண்ணி பேங்க் நிஃப்டி 15 minutes to நான் 1 hour அப்படின்றத எடுத்துக்கிறேன். டைம் ஃப்ரேமை வந்து எப்போவுமே வந்து பார்த்துங்க 1 hour அப்படின்றத வந்து எடுத்துக்கங்க. ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டுருக்கேன். 1 hourல எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 60,080 அப்படின்றத வந்து பேங்க் நிஃப்டி வந்து ரீச் பண்ணியிருக்கு. இப்போ இதுக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப இருக்கிறதுல 60,356 அப்படின்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும். இது இன்கேஸ் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இதோடைய ப்ரைஸோட ரேஞ்ச் பிரகாரம் இங்கேருந்து மூவ் ஆனதை வச்சு பார்க்கும்போது அதாவது பிரேக் ஆகும் 487 அப்படின்னா அதுக்கு அடுத்து 487 அப்படின்றது வரும். ஸோ இந்த பாதியாக பிரிச்சிங்க அப்படின்னா 6622 அப்படின்றது, அதாவது 60,612 அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ், மூணாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்கும். 60,849 அப்படின்றது இருக்கும் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க. சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி என் டேங்க் ரொம்ப ஸ்லிப் ஆச்சுன்னா எதை நினச்சிக்காதீங்க, சாரி. புரியலன்னா ஒன்ஸ் ஸ்கிப் பண்ணி பார்த்துங்க. நான் அதான் நான் ஸ்க்ரீன்லேயுமே நான் காமிக்கிறேன். படப்படம் பேசிட்டு அடுத்து வேலை இருக்குது, எனக்கு கிளாஸஸ் வேறு இருக்குது. இந்த டைமில் கிளாஸ் நான் ஒரு கிளாஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அதனால். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 to 1 செஷன். சப்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 59,912 அப்படின்றதாகவும்
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 59,000 செகண்ட் சப்போர்ட் வந்து 59,552 ஆகும். தேர்ட் சப்போர்ட் வந்து இமீடியட் சப்போர்ட்டாக எது வந்திருக்கு 59,438 ஆகவும் வந்திருக்கு. இந்த 3 ரெசிஸ்டன்ஸையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, 3 சப்போர்ட், சாரி 3 சப்போர்ட். ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்டியோட லெவலு. இது நாளைக்கு எப்படி, அதாவது மண்டே எப்படி பிளான் பண்ண போகுது அப்படின்றத கரண்ட் மார்க்கெட்டில் நம்ம பண்ணுவோம். ஸோ எல்லா டேட்டாஸை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே படிக்க ஆரம்பிங்க. நான் அட்வான்ஸ் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கேன். அட்வான்ஸ் கிளாஸஸ் மட்டும் எனக்கு ஒரே நாளில் கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நான் பண்ணித்தரேன். 15,000க்கு நான் 120 செஷனில் அதை கவர் பண்ணித்தரேன். மேலும் நீங்கள் வந்து அதை செட்டப்புக்கு நமக்கு வந்து டிப்ஸ் வந்து டெய்லி கொடுத்துருவோம். என்ட்ரி செட்டப்பு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடுன்றதை பண்ணுவோம். ஓகே, ஹாவ் குட். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.